பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அஹ் என்ன ஒண்ணா எல்லாருக்கும் இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்ல இருந்து கண்டென்ட் இருக்கு. இன்னைக்கு 7 to 9 இங்கிலீஷ் சேனலா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், வேற மொழியாக இருக்கலாம், எல்லா நியூஸ் சேனல்லையும் டிபேட்டுக்கு கண்டென்ட் இருக்கு அப்படின்றது தான் பிரைமரியா பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ரிப்பீட்டடா நடக்கிறது வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து தவறாக பார்த்தாலும், ஒரு இடத்துல என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தாலும், உண்மையில சட்டப்பூர்வமா என்ன இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து குறைஞ்சபட்சம் இருவர் செய்தது, அதாவது சபாநாயகர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் செஞ்சது என்ன அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எங்க இருந்து இந்த கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படின்றது வருது? கவர்னர்ஸ் அட்ரஸ் ஆர்டிகல் 176 கான்ஸ்டியூஷன் வருது. அதை டிபேட் பண்ணும் போதும் அந்த ஆர்டிகல்ல அது என்ன பர்பஸ்க்காக அங்க பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்பஸ் வந்து தெளிவாக எனக்கு முன்னாடி பாலச்சந்திரன் சார் வந்து தெளிவாக படிச்சாங்க. அதுல அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஆர்டிகல் 176(1)ல தெளிவா சொல்லி இருக்கிறது, வெறும் ஒன்லி ஃபார் த பர்பஸ் houses assemble together and inform the legislature of the causes of its summons. அர்த்தம் என்ன? டிபேட்ல சொன்னது, அதாவது இந்த அமர்வு எதற்காக உரையாடப்படுகிறது, மக்களுக்காக எதை பத்தி பேச போகிறார்கள் அப்படின்றத காசஸ் பத்தி பேசும்போது, அதுல ட்ரெடிஷ்னலா வெறும் காசஸும் அந்த இயருக்கான சப்ஜெக்டையும் பட்ஜெட்டை பத்தியும் பேச ஆரம்பிச்சு, ட்ரெடிஷ்னலா காலங்காலமாக 1956ல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செஷன் பட்ஜெட் செஷனா பார்த்துட்டே வந்தோம்னா, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, இல்ல லெஜிஸ்லேச்சரா இருந்தாலும் சரி, கிராஜுவலா அந்த காஸ்ட் ஆஃப் இட் சமன்ஸ்ல அடிஷனலா கவர்மெண்டோட ப்ரையர் பர்ஃபார்மன்ஸஸையும் அப்படி சேர்த்துக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி சேர்க்கறது தவறாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்லி டைரக்டரி. ஆனா அந்த அட்ரஸ கொடுக்கும் போது அதுல தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்றது மட்டும்தான் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்படின்ற போது ஏற்கனவே இருக்க அச்சீவ்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க அப்படின்னா தவறு கிடையாது. சோ ஆளுநர் வந்து இவர்களோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி நான் பேசுறதுக்காக நான் வந்து இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னா, ஆளுநர் சொல்வதை தவறு, ஆளுநர் செய்தது தவறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆளுநர் போன முறையே 2023ஆம் ஆண்டே இதை பத்தி பேசும்போது அச்சீவ்மெண்ட்னால நான் சொல்லல அப்படின்னு இருந்தேன். இந்த வாட்டி பிரஸ் ரிலீஸ் வந்து ஸ்பெசிபிக்கா என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு, உண்மைக்கு முரண்பான. அதற்கப்புறம் அவர்களோட அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்லாம சில அரசுகளுக்கு எதிர்வான கருத்தாகவும் இருக்கிறது அப்படின்னு. ஸோ தமிழக அரசு அவர்களோட அச்சீவ்மெண்ட் மட்டும் பேசியிருந்தா சரி. நான் வந்து கம்ப்ளீட் ஜஸ்ட் 48 பேஜஸும் பார்க்கல. ஆனா இருக்கிற கொஞ்சம் டைம்ல நான் பார்த்ததுல தமிழக அரசு அந்த 48 பேஜஸ்ல அவர்களோட அச்சீவ்மெண்ட்டை மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர்கள் வந்து மத்திய அரசு இதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, அந்த மாதிரி ஒரு 2 3 ஸ்டேட்மெண்ட் குறைஞ்சபட்சம் இருக்கு. இது இல்லாம அவங்க வந்து ஃபிளட் ரிலீஃப்க்கு அவர்கள் என்ன செய்தார்கள்னு அச்சீவ்மெண்ட் அது தவறாக இருந்தால் கூட அதற்கான ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ரிப்போர்ட்டும் என்ன வருது அப்படின்னு பார்க்க வேண்டியது வேற. அதை வந்து சில அரசியல் கருத்துக்கள் இருக்கும்போது அவர்கள் சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் வந்து எவ்வாறு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு வட தமிழ்நாட்டிலையும் தெரியும், தென் தமிழ்நாட்டிலையும் தெரியும், தமிழக அரசு எவ்வாறு செயல்பட்டது அப்படின்னு. சோ அந்த ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டை எதிர்கட்சிகள் வந்து எனக்கு முன்னாடி பாலச்சந்திரன் சார் சொன்ன மாதிரியும் டாக்டர் ஆர் கே சார் சொன்ன மாதிரியும் அவர்கள் எதிர்கட்சிகள் வந்து சொல்றதுக்கான பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. ஆனா இப்போ இந்த அமர்விலே இல்லாத ஒரு அரசு மத்திய அரசை பத்தியோ இல்ல வேற ஒரு ஆட்சியை பற்றியோ தவறாக கூறுவதற்கு சட்டப்பூர்வமாக வழி இருக்கிறதா என்றால் அந்த ஆர்டிகல் 176(1) படியே அவங்க அந்த மாதிரி எழுத முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட். இது இல்லாம நம்ம ரூல்ஸ்ல எடுத்தப்போ இந்த ரூல்ஸ இது முதல் முறையாக இன்டர்பிரட் பண்ணப்படவில்லை. தமிழ்நாட்டுல இருக்க அதே ரூல்ஸுக்கு பாரி மெட்டீரியாவா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ரூல் 17(6) வெஸ்ட் பெங்கால்ல வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் ஏற்கனவே இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. சையத் அப்துல் மன்சூர் ஹபீபுல்லா அவர்களோட வழக்குல 1965ல. அப்ப வந்து ஆளுநர் இந்த மாதிரி பேச வரும்போது ஆளுநர் ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக், ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இந்த மாதிரி தவறாக சில கோட் பண்ண பொசிஷன்ஸ் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணும் போது அப்ப அவை வந்து அவர்களை பேச விடவே இல்லை. அதை வந்து அந்த அவையே ஒழுங்காக ஆரம்பிக்கப்படல. ஒரு அவை வந்து சரியாக ஆரம்பிக்கிறதுக்கான ரிக்குவயர்மெண்டே இந்த கவர்னரோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தான். அதுல இந்த அவையே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி சையத் அப்துல் மன்சூர் ஹபீபுல்லா கான் வந்து வழக்கு பதிவு பண்றாரு. அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் வந்து தெளிவாக ஃபுல்லா பார்த்துட்டு அவர்கள் வந்து இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷன் அந்த அட்ரஸ் இருக்கணும். அப்படி ஆளுநரால் அந்த அட்ரஸ் டெலிவர் பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியே வந்து நம்ம நிறுத்திட முடியாது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதனால நம்ம அவையை நிறுத்திடணும், அது இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த உயர்நீதிமன்றம் அவ்வாறு அரசுகள் வந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிக்கணும்ன்றது ஆளுநருக்கு அவசியம் கிடையாது. அதுல அந்த அரசோட அச்சீவ்மெண்ட், அந்த அரசோட பாலிசி, அந்த காசஸ் ஆஃப் இட் சமன்ஸ் அப்படின்ற வார்த்தையை திரும்பி பயன்படுத்தி அதற்கான தேவை என்ன இருக்கோ அதை படிக்கிறதுக்கான முறை தேவை மட்டும்தான் ஆளுநருக்கு இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. சோ இப்படி நம்ம வந்து அரசியல் பார்வை எல்லாத்தையுமே விட்டுறலாம். இன்னைக்கு வந்து ஒரு அரசு எழுதி தராங்க அப்படின்னா
அதை வந்து ஆளுநர் படிக்கணும் அப்படின்றத நம்ம கஸ்டமரியா மட்டுமே எடுத்துப்போம். ஆனா அந்த அரசு, அந்த அவையில் இருப்பவர்கள் என்ன அது விவாதம் பண்ண வேண்டுமோ அந்த சப்ஜெக்ட மட்டும்தான் அதுல போட முடியும். அது இல்லாம அவர்கள் வேற எதையும் போட முடியாது. இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இல்லாம பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் வந்து தனியா ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் தனியா நம்ம டிபேட் பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல. நானும் பாலச்சந்திரன் சாரும் பல சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கோம். இங்க இருக்க 4 பேருமே இருக்கும். நாளைக்கு நம்மளே ஒரு ட்ரஸ்ட் தனியா அமைக்கிறோம் அப்படின்னா அது இந்திய சட்டத்துக்குள்ளதான் இருக்கு, சட்டத்திட்டத்துக்குள்ள. அதை வந்து அங்க அமர்வுல வந்து டிஸ்கஸ் பண்ண முடியுமா? அதற்கான தேவை இருக்கிறதா? உச்ச நீதிமன்றமே சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு அரசு அமர்வு, ஒரு சட்டசபை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கறது இல்ல, அதனால அதை கேலியாக்குவது அப்படின்றது ஒரு சட்டசபை செய்வது தப்பான விஷயம். அது அவமரியாதையா இல்லையா அப்படின்னு கூட நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம எல்லாருமே வாக்களித்து இன்னைக்கு அங்க உறுப்பினர்களாக இருக்காங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா பண்ணுவாங்க. அவங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிறது அவங்க பண்றது சரி அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன கேள்வி ஆக்குறதுன்னு. ரெண்டாவது, கோட்ஸே அவர்களை பத்தியும் வீர் சாவர்கர் அவர்களை பத்தியும் பேசினாங்க. அவர்கள் வந்து வீர் சாவர்கர் அவர்களை பத்தி பேசினாங்க அப்படின்னா அவர் சுதந்திர போராட்ட வீரர், பெருமையாக லெஜிஸ்லேச்சர்ல இருக்கவங்க அவர்களுக்கு மிகையானவர்கள் இல்ல அப்படின்னா பெருமையான விஷயம். அந்த மாதிரி செயல்பட்டார்கள்னா, ஆனா அந்த மாதிரி செயல் திட்டங்கள் நான் பார்க்கல. யாராவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு மக்களுக்காக கஷ்டப்பட்டு செல்லார் ஜெயில வந்து அத்தனை நாள் சாலிட்டரி பிரிசன்ல இருந்து அங்க எத்தனை கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறமாகவும் வந்து இன்னைக்கு பெனிஃபிட் இருந்திருக்கு. இந்திரா காந்தி அவர்களை பத்தி பெருமையாக பேசுகிற அளவுக்கும் இருக்கிறார், எதிர்கட்சியை சார்ந்தவரும் இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தவர் வீர் சாவர்கர். ஆனா கோட்ஸே அவர்கள் அனைவருமே குற்றவாளி அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்கள். யாராவது கோட்ஸே வந்து நல்லவர் அப்படின்னு பாஜக என்னைக்காவது அபிஷியலாவோ, இல்ல ராஷ்டிரிய சுயம்சேவம் அபிஷியலாவோ, இல்ல ஏதாவது ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் தான் பெஸ்ட் பர்சன், அவர் தான் நல்லவர் அப்படின்னு, இல்ல அவர் தப்பே பண்ணல, அவர் செய்தது சரி அப்படின்னு எங்கேயாவது அபிஷியலா கொடுத்துட்டு அது இருக்காங்களா? அதை யாருமே அக்செப்ட் பண்ணாத முறையில இருக்கும்போது இன்னைக்கு சும்மா பொலிட்டிக்கலா சொல்றதுக்காக இவர்களா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அன்அக்கவுண்டட் அன்ஆடிட்டட் ஒரு கேட்டகாரிக்கலா தவறாக இருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அமர்வுல, ஒரு சட்டசபை அமர்வுல சொல்றது அப்படின்றது தவறான விஷயம். அதனால எங்க அந்த கரெக்ஷன் எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் அப்சல்யூட்டா தேவை. ஆளுநர் அவர்கள் வந்து அரச பத்தின நல்ல விஷயங்கள்லாம் இருக்கலாம், சாதிச்ச விஷயங்களா இருக்கலாம், சாதிச்ச விஷயங்களா கேள்விக்கு உள்ளான விஷயங்களா இருக்கலாம், அதை வந்து அவர் படிச்சிருக்கலாம். ஆனா தவறாக இருக்க விஷயங்கள் ஒன்று, அதாவது சட்டத்துக்கு புறம்பா இருக்கிற விஷயங்கள் ஒன்று. இரண்டாவது, வேறு ஒரு அரசை பற்றி கேலி பண்ற விஷயங்களை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எழுதி தர வேண்டிய தேவையும் கிடையாது. அதனால இரண்டு, அரசும் செய்ததும் தவறு, ஆளுநர் அதற்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்ஸ் என்ன. சோ அதனால இது வந்து நம்ம கேட்டகாரிக்கலா ஒருத்தர் மட்டும், ஆளுநரை மட்டும் நம்ம குறையா பாத்திர முடியாது. அரசு என்ன செய்தது, அதுல இருக்க கண்டென்ட் 48 பேஜ் நம்ம படிச்சோம் அப்படின்னா சாதாரண மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்க வந்து சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஸே பண்ண முடியாத விஷயங்கள் அதுல இருக்கு. அப்ப அந்த காசஸ் ஆஃப் இட் சமன்ஸ்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப அந்த நம்ம வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாகவே நம்ம செயல்படுவோம், அதை எல்லாருமே ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு அரசு நினைச்சா அதை வந்து ஒரு சாதாரண மக்களா நான் வாக்களிச்சு அவர்களுக்கு ஊதியம் வருது, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தும் ஸ்டேட் ஃபண்ட்ல இருந்தும் ஊதியம் வருது, அவர்கள் எல்லா வாட்டியும் ஆளுநர் கேட்கிறாங்க ஊதியம் பெறுகிறார்கள். இவர்கள் ஊதியம் பெறுகிறவர்கள், என்னோட டாக்ஸ் மணில இருந்து அவங்களுக்கு கிடைக்குது, டைரக்ட் டாக்ஸா இருக்கட்டும் இன்டைரக்ட் டாக்ஸா இருக்கட்டும் அவர்களுக்கு கிடைக்குது. அப்ப அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு என்ன இருக்கிறது? இந்த டிபேட்டுக்கு வரும்போது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னது. எக்ஸப்ஷன்ஸா சிலர் வந்து கோட்ஸே பத்தி பேசியிருக்கலாம். அவர்கள் பின்னாடி அதற்காக மன்னிப்பு கோருவதற்காக அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் அவர்களை வலியுறுத்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அமைப்பே வந்து அந்த பொசிஷன் தான் எடுத்துக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கோட்சேவை எல்லாருமே தவறானவர், இது என்ன பனிஷ் பண்ணப்பட்டவர், கன்விக்ட் பண்ணப்பட்டவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை வந்து ஒரு அவையில வந்து ஒரு பாசிட்டிவ் பிராக்மெண்ட்டையோ இல்ல வேற ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பிராக்மெண்ட்டையோ சம்மந்தப்படுத்தி பேசுறது அப்படின்றதே தவறான விஷயம். அதனால அதை கேட்டகாரிக்கலா வேற யாரு சொல்லியிருந்தா கூட அதை வந்து நம்ம கணக்கெடுத்து பேச முடியாது. ஏன்னா அவைத்தலைவர் அப்படின்றவருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு, நீதிமன்றத்தோட அதிகமான பவர்ஸ் அவருக்கு இருக்கு அவையில பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற டெசிஷனையும் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையும் கொஸ்டின் பண்றதுக்கு வேற யாருக்குமே அத்தாரிட்டி கிடையாது. அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பிரசிடென்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தா கூட பிரசிடென்ட்டே கூட அவரோட ஆக்ட்ஸ் இந்த ஹவுஸ்ல வந்து கேள்வி கேட்க முடியாது. சோ அப்படின்ற போது அவைத்தலைவர் அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு அவையில வந்து ஆளுநர் என்ன செஞ்சிருக்கணும், தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசும்போது ஒரு சிஸ்டமிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம மறந்துடும். ஸ்டாண்டர்டா அந்த கவர்னர் அட்ரஸோட தேவை என்னவா இருக்கு அப்படின்றது, அந்த கவர்னர் அட்ரஸ் அப்படின்றது பாலச்சந்திரன் சார் இந்த வாட்டியும் தெளிவாக சொன்னாங்க.
அந்த கஸ்டமரி ரிக்குவயர்மெண்ட் என்ன ப்ராஸ்பெக்டிவா ஹவுஸ் டிஸ்கஸ் பண்ண போகுது அப்படின்னு. ஏன் மறுபடியும் நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன் அப்படின்னா, இந்த 48 பேஜ் கவர்னர் ஓட அட்ரஸா அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுல இருக்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, அந்த ஹவுஸ் டிஸ்கஸ் பண்ண முடியாத இஷ்யூஸ் இருக்கு. அந்த இஷ்யூஸ நம்ம வந்து கவர்னர் அட்ரஸ்க்குள்ள கொண்டு வரவே முடியாது. கவர்னர் ஹவுஸ வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் அந்த அட்ரஸ்ல எடுத்துக்க முடியும். இன்னொன்னு ஃபேக்சுவலா ஒரு எரர். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வரல, ஸ்டேட் லிஸ்ட்லயும் வரல அப்படின்ற போது அதற்கான ஜூரிஸ்டிக்ஷனல் பவர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அப்படின்ற போது அதுல அவர்களோட அரசியல் பார்வை என்ன அப்படின்றத டெஃபினட்டா வைக்கிறதுக்கான உரிமை ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கு. ஆனா தமிழக அரசு மக்களின் வரிப்பணத்தில் செலவுல நடக்கிற அன்னைக்கு ஒரு அசம்பிளி சிட்டிங்ல நாங்க தவறாக ஒரு சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனை கொண்டு வர மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது சட்டத்துக்கு முரண்பானது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரண்பானது, அது தவறானது. அதை வந்து மக்கள் முன்னாடி யாருமே அப்படி வைக்க முடியாது. சோ அதனால அந்த 3 பார்ட்டுமே தவறான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆளுநர் வந்து போன முறை மாதிரியே அவர் வந்து எதை நீக்க வேண்டுமோ நீக்கிவிட்டு மிச்சதா அவர் படிச்சிருக்கலாம், டெஃபினட்டா பண்ணிருக்கலாம். ஆனா ஆளுநர் போன வாட்டி நடந்த ஒரு சங்கோஜமான ஒரு விஷயம், ஒரு தவறாக இருந்தது, ஒரு அட்மாஸ்பியர் சரியாக இல்லை அப்படின்றத மாத்தி தான் இந்த வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் வந்து இதை ஏன் அட்ரஸா நான் படிக்கல, நான் வந்து இந்த அவைக்கு ப்ராஸ்பெக்டிவா மக்களோட விஷயங்களை சார்ந்து டிஸ்கஸ் பண்றதுல நான் என்னோட பெஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி என்னோட பொசிஷன் நான் திருக்குறளை படிச்சிடுறேன், நான் வந்து எல்லாருக்கும் பெஸ்ட் விஷயத்தை கொடுத்துறேன். ஆனா எனக்கு அதுல வந்து அக்செப்டன்ஸ் இல்லாதனால என்னால அந்த அட்ரஸை படிக்க முடியல. சோ ஃபார்மலா ஐ ஹவ் அட்ரஸ், இந்த அட்ரஸை வந்து அடுத்தது ஸ்பீக்கர் எடுத்துப்பாரு அப்படி. அதனாலதான் ஆளுநர் இந்த முறை போன முறை மாதிரி நடுவுல எந்திரிச்சு போகாம ஸ்பீக்கர் அந்த அட்ரஸை ஃபுல்லா படிச்சு முடிக்கிற வரைக்கும் அங்க இருந்தாங்க. ஆனா ஆளுநர் அந்த அதாவது ஸ்பீக்கர் அந்த அட்ரஸை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆளுநரை பத்தின விமர்சனம் இல்ல அதுல சில அடிஷனல் பொலிட்டிக்கலி லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருது. அப்போ ஆளுநர் வந்து அங்க இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவையோட கொடுக்கப்பட்ட ஸ்கெடியூல் படியே அந்த அவை இதை அடாப்ட் பண்ணி கவர்னரோட அட்ரஸை படிச்சதுக்கு அப்புறமா நேஷனல் ஆந்தம் உடனே வந்திருக்கணும். எனி டிஸ்கஷன் ஆர் டிபேட் ஆன் த மேட்டர் ஷுட் ஹவ் ஹேப்பன் பை மெம்பர்ஸ். அது வந்து ஸ்பீக்கர் பண்ணிருக்க கூடாது, மெம்பர்ஸ் டெஃபினட்டா பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதற்கப்புறமா துரைமுருகன் அவர்கள் வந்து ஆளுநர் கிளம்பியதற்கு பின்னர் அவர்கள் வந்து என்ன நடந்தது அப்படின்றத அவங்க திரும்பி சொல்றாங்க, அவங்க அவங்களோட ஒப்பீனியனையும் பிளேஸ் பண்றாங்க. அப்போ எல்லாருக்குமே அதற்கான பிளேஸ் இருக்கும் போது எவ்ரி சிங்கிள் மெம்பர், ஆளுநரும் சரி, ஸ்பீக்கரும் சரி, மெம்பர்ஸும் சரி, தேவையானவற்றை என்னவோ அவர்களோட ஜூரிடிக்ஷனுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணிருக்கணும். இன்னைக்கு வந்து டிசர்வ்டு பீப்புள் அப்படின்னு சொன்னா மக்கள் தான் டிசர்வ்டு பீப்புள். பாவம், மக்களோட வரி பணத்துல அங்க இருக்க அத்தனை நபர்களுமே மக்களுக்கு என்ன தேவையோ அதை மறந்துவிட்டு மாற்றாக வேற ஏதோ செய்திருக்கிறார்கள்.